இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓம் சாமியே சரணமையப்பா. வெல்கம் டு முகி ஸ்டுடியோஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக சபரிமலை ஐயப்பன் கோயில் போயிருந்தோம். ஸோ அதை தான் நம்ம வந்து 18 நாள் விரதம் இருந்து போனால் என்ன மாதிரியான பலன்கள், சபரிமலை கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும், கோயில் போயிட்டு வந்தால் என்ன நடக்கும், ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். சபரிமலை கோயிலுக்கு போனதை ஒரு விளாகாக எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் என்ன இந்த வீடியோவில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சபரிமலை கோயிலுக்கு வந்து நீங்களே போன மாதிரி ஒரு இடத்துலையாவது ஒரு செகண்டாவது உங்களுக்கு ஃபீல் ஆகணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ நான் வந்து கொஞ்சம் லென்த்தாக மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மகாலிங்கபுரம் ஸ்ரீ ஐயப்பன் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, சென்னையில் தான் இருக்குது. ஸோ இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உள்ளே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு வந்ததால் உள்ளே இரும்படி கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இரும்படி கட்டை வந்து லைனாக உட்காந்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட் நம்ம வந்து முன்னாடி ஒரு சாமி உட்காந்து இரும்படி கட்டிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இரும்படி கட்ட போகிறேன். நான் வந்து 3rd டைம் போகிறதால இப்போ எனக்கு வந்து மணி கட்டுறாங்க. 3rd டைம் வந்து மணிகண்ட சாமின்னு சொல்லிட்டு பின்னாடி நின்றுருங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி தான். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பத்திரமா போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு வழி அனுப்புறதுக்காக வந்திருக்காங்க. இரும்படிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரிசி, தேங்காய்க்குள்ளே வந்து நெய், ஸோ மற்றும் நிறைய பொருட்கள் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இரும்படி கட்டுறதை வந்து 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய்க்குள்ளே வந்து நம்ம வந்து நெய்யை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம்.
இருமுடி வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக கட்டி முடிச்சாச்சு. நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பில்டிங் பார்த்துட்ருக்கோம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து சென்னை டு செங்கனூர் போக போகிறோம். நம்ம கிளம்ப போகிற ட்ரெயின் வந்து இதுதான். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ட்ரெயின் ஃபுல்லாகவே வந்து மாலைகள் தொங்க விட்டுருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மாலைகள் தொங்க விட்டுருக்காங்க. தேடவே தேவையில்லை, டேரெக்டாக ஏறி போயிடலாம். விடிய காத்தால 5 மணிக்கு வந்து நம்ம செங்கனூர் இறங்கிட்டோம். ட்ரெயின் எப்போ எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3:20க்கு எடுத்தாங்க. செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் டேரெக்ட் பம்பாக்கு போகிற பஸ்ஸஸும் இருக்குது. மற்றும் அனைத்து ஃபெசிலிட்டிஸும் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. பாத்ரூம்லாம் நல்லா இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளா கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை. அது ஒரு ட்ரீம்னு கூட சொல்லலாம். அந்த ட்ரீம் வந்து இன்றைக்கி நிறைவேற போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் பேக் சைடே வந்து நமக்கு சீட்டு கிடச்சிது. வீடியோ எடுக்கவும் ஃபுட்டேஜுக்கு வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸு ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ட்ராவலிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 ஹவருக்கு மேலே ஆகுது. ஸோ பகல் டைமில் வந்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இன்னும் சபரிமலை கிட்டே போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்மாஸ்பியரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இருட்டாக இருக்குது. ஸோ அப்படியே வீடியோலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பகல் ஆகிறத நம்ம காமிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்தனம்திட்டான்ற டிப்போக்கு வந்திருக்கோம். இதிலேருந்து சில சபரிமலைக்கு போகிறவங்க வந்து இந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டிப்போக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இது வந்து பஸ் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குன்றதால நம்ம வந்து அப்படியே கிளம்புறோன்ற மாதிரி சொன்னாங்க. பஸ் டிப்போக்குள்ளே வந்து தான் போகணும். அதனால் வந்து பஸ் டிப்போக்குள்ளே வந்து ஒரு லெஃப்ட் ரைட் எடுத்து மறுபடியும் வந்து வண்டி பறக்க போகுது.
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சபரிமலையை வந்து நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. இந்த லெஃப்ட் டர்ன் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டீ எஸ்டேட்லாம் நம்ம இருக்கும். ஊட்டி கொடைக்கானல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் எஸ்டேட் வச்சுருக்காங்க. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பைனாப்பிள் கடைகள் இருக்கும். 10 ரூபா 20 ரூபாய்க்கே வந்து ஒரு பைனாப்பிள் முழு பைனாப்பிள் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பஸ்ஸை நிப்பாட்ட சொன்னாலும் நிப்பாட்டுவாங்க, நம்ம கேட்டு கூட வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே விடிஞ்சும் விடியாமலும் ஃபுல்லாக வந்து ஸ்னோ இதுவாகி செம அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மாலை போட்டு வரீங்களோ இல்லையோ, ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராவலிங் இதுவே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராவலிங்கில் வந்து சின்ன பிரேக்காக வந்து இப்போ நம்ம ஒரு டீ கடைக்கு வந்து இருக்கோம். டீ கடைக்கு வந்தாச்சு. ஸோ இறங்கி டீ கடையில் என்ன நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மார்னிங் ஃபுட்ஸும் வச்சுருக்காங்க. தோசை, இட்லி, பரோட்டா, டீ, கட்டன் சாயா, கட்டன் காப்பி. பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லே போட்டிருக்கு லாட்ரி டிக்கெட்டு. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து 20 கோடி விழுன்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ நம்ம அதை வந்து பார்க்க வேண்டாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போண்டா, வடை எல்லாமே இருக்குது. ஸோ பஸ்ஸு வந்து இப்போ எடுக்க போகிறாங்க. அதனால் வந்து நம்ம மறுபடியும் வந்து எங்கே உட்காந்து அங்கேயே உட்காந்துட்டு ஸோ மறுபடியும் வந்து நம்ம பயணம் வந்து பம்பாவை நோக்கி போய்கிட்ருக்கோம். இந்த பஸ் ட்ராவல் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இதை வேணால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ பஸ் ட்ராவல் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பாருங்கள், மற்றபடி வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பஸ்ஸில் போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ அதான் வந்து இந்த வீடியோவை வந்து நம்ம ஃபுல்லாகவே போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் முக்கால்வாசி பேர் எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இயற்கையை வந்து ரசிக்காமலே வந்துட்டுருக்காங்கன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி பின்னாடி இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே முடிச்சுட்டு தான் இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பஸ்ஸும் வந்து செமையாக ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வந்து ரீச் பண்ண போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கல்லுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்துவிட்டோம், நிலக்கல்லுக்கு வந்துவிட்டோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பார்க்கிங் இருக்குது. இங்கே தான் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வரீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து பார்க் பண்ணலாம். பம்பாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் நீங்கள் வண்டி பார்க் பண்ண முடியும். 600 6000 எனக்கு சரியாக தெரில. ஸோ அங்கே பார்க் பண்ண முடியும். அங்கே வந்து பம்பாவில் வந்து பார்க்கு ஃபில் ஆகிடுச்சின்னா நீங்கள் வந்து நிலக்கல்லுக்கு தான் வரணும். ஸோ நிலக்கல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் வந்து நிலக்கல் டு பம்பா வந்து நிறைய பஸ்ஸஸ் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த பஸ்ஸோட டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 170 ரூபா, 170. ஸோ முன்னாடி போயிட்டுருக்க ப்ளூ கலர் பஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஓடிட்டுருக்க பஸ்ஸு. நம்ம போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பஸ்ஸு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் டிப்போ இருக்குது. இந்த டிப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு மட்டும் போகிற டிப்போ. ஃப்ரண்ட்டில் வந்து பஸ்லாம் வந்து நிற்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிலக்கல்லுக்கு போகிற பஸ்ஸு. ஆல்மோஸ்ட் நம்ம பம்பா கிட்டே போய்ட்டோம். இன்னும் 5 நிமிஷத்தில் வந்து பம்பா ரிவர்கிட்ட நம்ம போயிடுவோம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதேமாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு வர்றவங்களுக்காக நிறைய பஸ்ஸஸ் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ரைட் சைடில் வந்து இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அங்கே நிற்கக்கூடிய பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா வெறும் நிலக்கல் வரைக்கும் தான் போகும். அங்கேருந்து வந்து வேறு இடத்துக்குலாம் வந்து ட்ராவல் பண்ணி போவாங்க. ரைட் சைடில் பாருங்கள் ஒரு செமையாக வந்து ஐயப்பன் சிலை வச்சுருக்காங்க. புலி மேலே உட்காந்துட்டு அம்பும் வில்லும் வச்சுட்டு இருக்க மாதிரி. ஸோ அந்த சிலைக்கிட்ட நீங்கள் போய் பார்த்திங்கன்னா உண்மையாலே வந்து ஐயப்பன் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் இருக்கும். சூப்பராக இருக்கும். நான் ரிட்டன் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் முடிச்சுட்டு வரவங்களுக்கு அந்த வழி. ஃப்ரண்ட்டில் ஒரு வழி இருக்குது, அதுதான் வந்து பம்பாவுக்கு வந்து புதுசாக வரவங்களுக்கான வழி. ஸோ பம்பா நதிக்கிட்ட நம்ம வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பம்பா நதி உங்களுக்கு தெரியும். அந்த ஷெட்டு பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்குது.
ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த பம்பா நதியில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்துட்டு அவங்களோட ஆடைகளை வந்துட்டு அந்த ரிவரில் விட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீமே வச்சு ஒரு சைடு துணிகள்லாம் எடுத்து மூட்டை மூட்டையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் யாரும் வந்து உங்களோட துணிகளை வந்து பம்பா நதியில் விடாதீங்க. பம்பா நதிக்கு வந்தாச்சு. ஸோ பம்பா நதி எதிர்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அன்னதானம் வேணால் நீங்கள் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லாக்கர் பில்டிங்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் ஏதாச்சும் வந்து தொலைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த லாக்கரில் வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் டாய்லெட், லேடிஸ் டாய்லெட்னு தனியாக வச்சுருக்காங்க, தனியாகவே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குளிச்சுட்டு இப்போது வந்து சபரிமலை ஏற போகிறோம். சபரிமலை ஏறத்தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வர்றவங்க வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் புக்கிங் பண்ணிட்டு வரவங்களும் வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் மேலே ஏறினோடனே பார்த்திங்கன்னா பம்பா கணபதி கோயில் ஒன்று வரும். பம்பா கணபதி கோயில் போயிட்டு அங்கே வந்து ஒரு தேங்காயை உடைச்சிட்டு நம்ம வந்து பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஸோ பம்பா கணபதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். பம்பா கணபதி கோயில் வந்து தேங்காய் உடைச்சிட்டு நம்ம வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம வரோம்னு சொல்லிட்டு நம்ம அந்த புக்கிங் அதை காமிச்சாலே நம்ம உள்ளே விட்டுறாங்க. ஆனால் ஆதார் கார்டு ஏதாச்சும் உங்களுக்கு லைசன்ஸு நீங்கள் தான் சொல்லிட்டு ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா உங்களை உள்ளே விட்டுருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பந்தல ராஜா இருக்கார். அவரை கும்பிட்டுட்டு இளநீ வேணால் குடிச்சிட்டு நம்ம வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பாதை பிரியும். இது வந்து நிலக்கல் போகிற பாதை. இன்னொரு பாதை வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகிற மாதிரி, டிராக்டர் அதெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாதை வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் இதிலே வந்து நீங்கள் போகலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும். நீலிமலை ஏற்றத்தில் தான் நம்ம இப்போ ஏறிட்டு இருக்கிறோம். இந்த நீலிமலை ஏற்றம் வந்து ரொம்ப செங்குத்தாகவே இருக்கும். ஆனால் அனைத்து பக்தர்களுமே வந்து பார்த்திங்கன்னா சாமியே சரணமைப்பான்ற கோஷம் பாட்டு பாடிக்கிட்டு, ஸோ ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்பீக்கரில் பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு மோளம் அடிச்சுக்கிட்டு ரொம்பவும் ஜாலியாக வந்து ஈஸியாக ரொம்ப வயசானவங்களே வந்து சூப்பராக வந்து கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அங்கங்கே உட்காந்தும் போகிறாங்க. ஆனால் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கோயில் நிர்வாகத்துலேருந்து இந்த வருஷம் ஒரு செமையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பெரிய பாதை சின்ன பாதைன்னு இருக்குது. நம்ம வந்து சின்ன பாதையில் போயிட்டுருக்கோம். பெரிய பாதையிலேருந்து வர்ற பக்தர்களுக்கு தனி ரூட்டை அவங்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவும் நல்ல விஷயம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா சரங்கோத்தி வந்துட்டோம். ஸோ இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு குச்சி மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க, அதான் சரங்கோத்தின்னு சொல்லுவாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த குத்திடுவாங்க அந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சரங்கோத்தி வந்து போயிட்டுருக்கும். சரங்கோத்தி பீடம் தாண்டி நம்ம இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம். போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த வழி வந்து குறுகிக்கிட்டே போவோம். அதான் வந்து உங்களுக்கு ஒரு ஐக்கான். ஸோ எப்போ வழி வந்து சின்னதாக ஆகிட்டே இருக்கும், நம்ம இன்னும் நெருங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ரொம்ப டயர்டாகிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பகல் டைமில் ஏற ஆரம்பித்தோம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 12 to 3 வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. சாமியை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் 18 படி ஒண்டி ஏற வைப்பாங்க. 18 படி ஏறிட்டு சிவில் தரிசன க்யூவில் வந்து நம்மளை பார்க்க வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 18 படி ஏறிட்டு நீங்கள் உடனே டேரெக்டாக நீங்கள் வந்து சாமியை பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பம்பாலேருந்து 12 மணிக்கு ஏறுறதே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லைனா விடிய
காத்தாலே வந்து நீங்கள் பம்பாவில் ஏறிட்டிங்கன்னா ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக அந்த 12 to 3 வந்து மாட்டிக்காதீங்க. ஸோ சுற்றி நீங்கள் சாமியை பார்க்குற மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நைட்டு அதே மாதிரி 11 to 3 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. கரெக்டான டைமிங் தெரியல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேட் போட்டு அடைச்சி விட்டுட்ருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேட் போட்டு அடைச்சி விட்டுட்ருக்காங்க. திருப்பதியில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. திருப்பதியில் பெரிய ரூம் கட்டி அதுக்குள்ளே போட்டு அடைச்சி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேட்ஸ் வச்சுருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து டைரெக்டாக படாமல் இருக்க க்ரீன் கலர் மேட் மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சபரிமலைக்கு ஐயப்பன் கிட்டே நம்ம கிட்டே போய்கிட்டே இருக்கோம். மலை ஏறி கிட்ட போக போக வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூலிகை தண்ணி மற்றும் பிஸ்கெட்லாம் வந்து அங்கங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பிஸ்கெட்டு கொஞ்சம் வாங்கியாச்சு. பார்லேஜி பிஸ்கெட் தான் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை தண்ணி தராங்க. சபரிமலை ஐயப்பனை வந்து நம்ம எப்படி தரிசிக்க போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆர்வமாக இருக்குது. ஒரு வாட்டியும் ஒரு மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தோணும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வழி வந்து சின்னதாகிட்டே இருக்குது. சன்னிதான கிட்ட நம்ம வந்தாச்சு. வழி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வந்து பார்த்திங்கன்னா படி கொடுத்துருப்பாங்க. பார்த்து வயசானவங்களாம் வந்தீங்கன்னா, குழந்தைங்க வந்தீங்கன்னா பார்த்து படி வந்து பார்த்து வாங்க. ஸோ ஏன்னா வந்து இந்த படியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்லிப்பாகி விழுந்துடுறாங்க. ஸோ பார்த்து கீழே நிதானமாக வாங்க. ஸோ நம்ம மேலேருந்து இப்படி நம்ம கீழே இறங்கியாச்சு. இன்னும் ஒரு கீழே ஒரு டவுன் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லாஸ்ட்டில் தான் வந்து நமக்கு டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட்டு போயிட்டோன்னா டெம்பிள் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். டெம்பிள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டோம். எல்லாருக்கிட்டையும் இருமுடி இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே முன்னாடியே கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி நான் வரும்போது செக் பண்ணல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 க்யூ இருக்குது. ஸோ இதில் எந்த க்யூவில் நின்றாலுமே ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே க்யூவாக மாறி நம்ம டைரெக்டாக வந்து 18ஆம் படி ஏறி சாமிக்கிட்ட வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். 18ஆம் படிக்கிட்ட வந்து நம்ம ரொம்ப நெருங்கிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து டைரெக்டாக வர்ற மாதிரி ஒரு க்யூ வச்சுருக்காங்க. ஸோ மேலே அந்த படியில் ஏறிட்டிங்கன்னா 18ஆம் படி ஏறிடுவோம், சாமி தரிசனம் பார்க்கலாம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும்
ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ வீடியோ இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற இருமுடி வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்குமே டவுட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் நான் வெறும் அந்த வீடியோ போகிறதோட ஸோ அந்த இருமுடியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து பஸ்மம் குளம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூம் புக் பண்ணி ஸோ ரூமுக்கு வந்துட்டோம். சாமி தரிசனம் பார்க்குறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி இங்கே ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நம்ம வந்து 1 by 1 வந்து ஒரு இருமுடியாக வந்து உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இருமுடியை நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இருமுடியை பிரிச்சுட்டு உள்ளே இருக்க காசுலாம் வந்து நம்ம பிரித்து வச்சுக்கிறோம். காசு அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், அப்புறம் அவுள், கட்டி வெல்லம் அதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி எடுத்து வந்திருப்போம், அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நெய் தேங்காய் இருக்குது. 2 நெய் தேங்காயும் நம்ம வந்து உடைக்க போகிறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரிசி இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து கொட்டிக்கிறோம். அரிசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துணி எடுத்து ஸோ அதில் நீங்கள் வந்து கொட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கீழேலாம் வந்து கொட்டினீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த அரிசிக்குள்ளேயும் வந்து காசெல்லாம் இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கிறோம். 2 நெய் தேங்காவை பிரித்து எடுத்துக்கிறோம். உள்ளே வந்து நிறைய கவர்களில் வந்து மஞ்சள், குங்குமம், சந்தனம்லாம் இருக்கும், அதையும் பிரித்து எடுத்துக்கிறோம். நெய் தேங்காய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு தூக்கு வாங்கிட்டு ஸோ நம்ம வந்து எல்லா நெய்யையும் வந்து அதுக்குள்ளே நம்ம ஊற்றிட்டு நெய் அபிஷேகம் பண்ண நெய்யை வந்து நம்ம வாங்க போகணும். நெய் அபிஷேகத்துக்கு ஒரு க்யூ இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்கிறதுனா கட்டியாக இல்லாமல் தண்ணியாக இருக்க மாதிரி சொல்கிறது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட நெய் தேங்காய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கட்டியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நீங்கள் விரதம் வந்து கரெக்டாக இருக்குவீங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா விரதம் வந்து நீங்கள் அதை அந்த அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணலன்ற மாதிரி ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி குருசாமி தான் சொன்னார். ஸோ ஒரு இடிமுடியாக நம்ம வந்து கிளட்டிகிட்ருக்கோம். அரிசி தனியாக வச்சிட்ருக்கோம், மற்ற பொருட்கள்லாம் தனியாக வச்சிட்ருக்கோம், காசை தனியாக வச்சு அதை வந்து நம்ம உண்டியலில் போட்டுட்ருக்கோம். இதே தான் வந்து 1 by 1 நம்ம பண்ண போகிறோம். நல்லா இருக்குப்பா. சூப்பர் சார். சூப்பராக இருக்குது. சூப்பர். இப்படி தான் அதான் இருக்கணும். நல்லதாக இருந்துச்சு. இல்லை நம்ம எல்லாத்தையும் பற்றி எப்படி இருந்ததுன்னு கேட்டு சூப்பர் சார். இது இன்னும் கட்டியாகும். கல் மாதிரி அதான் நான் கேக் மாதிரி வரும். தேங்காயே ஓட்டது அழகாக வரும். நீங்கள் எடுத்துகிட்டு போகிற இந்த இருமுடிக்குள்ளே இருக்கிற அந்த நெய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு குருசாமி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ஒரே சாமிக்கிட்ட தான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து இருமுடி கட்டினோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சில தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்துச்சு, சிலது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட்டியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இவர் வந்து பொய் சொல்கிறாருன்ற மாதிரி தான் நினச்சேன். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உண்மை. ஸோ எப்படி வந்து ஒரே ஆள்கிட்டேருந்து ஒரே நெய் ஒரே இது தான். ஸோ ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க நெய் வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்குது, இன்னொருத்தவங்கள இதில் வந்து தண்ணியாக இருக்குது.
ஸோ உண்மைதான் போலன்னு எனக்கே வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், விபூதி, குங்குமம் எல்லாமே இருக்குது. ஒரு சந்தனமும் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம கொட்டணும். ஃபஸ்ட்டு வந்து அரிசி எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய் தேங்காய் எடுத்துக்கிறோம். இந்த நெய் தேங்காய் வந்து நம்ம இப்போ அக்னிகுண்டத்தில் வந்து போட போகிறோம். ஸோ அந்த இடத்துல புகை வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் அக்னிகுண்டம். டாப் வியூலேருந்து நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அக்னிகுண்டத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம். ஒரு தேங்காவாக வந்து நம்ம உள்ள அக்னிகுண்டத்தில் போட்டுட்ருக்கோம். இந்த நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மேடு மாதிரி இருக்குது, வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மாதிரி இருக்குது. எல்லாமே தேங்காய் தான் கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை பார்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்பம் அரவணம் வாங்குகிற கவுண்டர் இருக்குது. அப்பம் வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 45. பாக்ஸோடு வாங்கினீங்கன்னா இப்போ 10 rupees எக்ஸ்ட்ரா. ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 pieces இருக்குது. அப்பம் அரவண பாயசமும் வந்து நம்ம 10 வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டின்னை வந்து ஓப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை ஐயப்பன் சுவாமியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு ஸோ நம்ம வெளியே வர்ற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சமாதா கோயில் இருக்குது, மணிமண்டபம் இருக்குது, இன்னும் சில கோயில்கள்லாம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஐயப்பன் சாமி டெம்பிள் இருக்குது. அதில் அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கோயில் வந்து மஞ்சமாதா கோயில். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்த மஞ்சள் எல்லாமே வந்து இங்கே தான் நம்ம வந்து சுற்றி கொட்டிக்கிட்டுருணும். ஸோ மஞ்சள் கொட்டுறதுக்குனே ஒரு இடம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கொட்டிட்டிங்கன்னா அவங்க மறுபடியும் அந்த மஞ்சளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணிமண்டபத்தில் வந்துருக்கும். இந்த மணிமண்டபத்தில் தான் வந்து சில பேர் சொல்கிறாங்க மணியே இங்கே தான் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் இங்கே தான் மணி கட்டணும். 3ஆவது வாட்டி மணிகண்ட சாமியாக போகிறவங்க வந்து டேரெக்டாக இங்கே வந்து கட்டினீங்கன்னா ரொம்பவும் நல்லது. நம்ம எடுத்துகிட்டு வர குங்குமம் வந்து நவகிரகங்கள் கோயில் வச்சுருக்காங்க. ஸோ இது இங்கே தான் இது ஃபுல்லாக வந்து நம்ம கொட்டி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு மணிமண்டபத்தை பற்றி டீட்டெயிலெலாம் வந்து தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி ஸோ எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேட்டு வழிபாடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வேணும்னீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நெய் அபிஷேகம் பண்ண நெய்யை வாங்கிறதுக்காக ஒரு பெரிய க்யூவே இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம சாமி வந்து நெய் வாங்கிட்டு வந்துட்டார். ஆளாளுக்கு பிரிச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம மலையை விட்டு நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். கீழே இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டோலின்னு சொல்லிட்டு நிறைய அந்த வண்டி வச்சுருக்காங்க. கீழே இறங்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மனசு மாறிடும். பட் அந்த மாதிரி இந்த டோலியில் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் டோலின்னு சொல்லுவாங்க. 4 பேர் வந்து உங்களை வந்து தூக்கிட்டு போவாங்க. ஸோ கீழே தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் நீங்கள் கீழே இருந்தே கூட நீங்கள் டோலியில் வரலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து 5000 ரூபா சொல்கிறாங்க. மேலே வண்டி விடணும் கீழே வண்டி விடணும்னா 3000, 2000, 3000 சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கருங்குரங்கு. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அணில். டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது அணில். ஸோ இது என்ன வெரைட்டின்னு நமக்கு தெரில. இறங்குற பாதை வந்து பார்த்திங்கன்னா சாமி ஐயப்பன் பாதைன்னு சொல்லுவாங்க. டிராக்டரு வைக்கிள்லாம் வரக்கூடிய பாதை. ஸோ அதில் தான் நம்ம இறங்கிட்டுருக்கோம். ஏறும் போதே வந்து ரொம்ப வயசானவங்க குழந்தைங்கள்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வழியில் விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சாமி பார்க்குற மாதிரி இறங்குற வழி இருக்கும். அதுமாரி வந்து யாராச்சும் வர ட்ரை பண்ணாங்கன்னா மறுபடியும் அவங்கள அனுப்பி விட்ருவாங்க. ரைட் சைடில் வந்து பாருங்கள் நடக்க முடியாதவங்களாம் வந்து இந்த டோலியை வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். லைனாக டோலி வண்டி போயிட்டே இருக்குது. நம்மளும் போயிடலாமான்ற மாதிரி தோணுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா செமையாக ட்ரைவ் பண்ணி ஓட்டிகிட்டு வராங்க கீழே மலையிலேருந்து. ஸோ அதெல்லாம் வந்து 1 by 1 உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் நமக்காக வெயிட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி. ஸோ நீங்களே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சபரிமலையை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களும் இன்னும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.